செய்தியினுடைய தொடர்ச்சியை மறுபடியும் நான் உங்களுக்கு தொடர விரும்புகிறேன். சில நேரங்களில் இந்த கூப்பிடுவதில் மொபைலில் கூப்பிடுவதில் சிலருக்கு எதுவுமே தெரியறதில்ல. அவங்க எது கூப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. அந்த நம்முடைய வேலைக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் செய்வாங்க. ஆனாலும் நான் அவங்களையும் நேசிக்கிறேன். நான் அவங்களையும் குறை சொல்ல விரும்புறதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஏதோ தேவை இருக்கிறது, ஆகினாலே என்னை அழைக்கிறாங்க. சில நேரங்களில் அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சி விட்டு போகிறது. ஆனால் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அதை தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, அவர் அங்கே பேசும்போது பவுல் உங்கள் தேவதா பக்தியை நான் மெச்சுகிறேன், பாராட்டுகிறேன்னு சொல்கிறார். அப்போ எல்லாருமே நல்லா கவனமாக கேட்குறாங்க. என்னவா இருக்கும், இவர் என்ன சொல்ல போகிறாரு? அங்கே கோயில்கள் பூரா பார்த்துட்டு வர்றாரு. பார்த்துட்டு வந்து ஒரு இடத்துல அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு எழுதி அங்கே ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய பக்தி எப்படி இருக்கிறது? உலகத்தில் எல்லா தெய்வங்களுக்கும் அங்கே ஆலயம் இருக்கிறது. சாதாரணமாக நம்ம இந்தியாவில் சொல்லும்போது 33 கோடி தேவர்கள், 408,000 ரிஷிமார்கள், 4 வேதம், 6 சாஸ்திரம், 68 கலக்கியானங்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ 33 கோடி தேவர்கள் என்றால் 3 கோடிக்கு மேலே தெய்வங்கள் உலகத்தில் இருக்கிறது என்று அவர்களுடைய நம்பிக்கை. அதில் போய் நம்ம என்ட்ராக வேண்டாம், அது நம்ம பேசவே கூடாது. அது அவர்களுடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதோடு தான் நம்ம நின்றுக்கணும், அதுக்கு மேலே நம்ம போகவே கூடாது. பேசிட்டு அவர் சொல்கிறாரு, நீங்கள் அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதி ஒரு ஆலயம் கட்டி வச்சுருக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன, எல்லா தெய்வத்துக்கும் ஆலயம் கட்டி தொழுதுட்டுருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு தெய்வத்தை விட்டுருப்போமோ, ஆகினால அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டிடலான்னு சொல்லி அறியப்படாத தெய்வம் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. அங்கிருந்தால் தொடங்குறாரு. பார்த்தீங்களா? நான் அதுக்குள்ளே போய் இன்னும் அதிகமாக பேச விரும்பலை. அந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி போக ஆசைப்படுறேன். எப்படின்னா, அந்த நேரத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக அவர் கிடைச்ச கீவேர்டு, முக்கியமான ஒரு வசனம் அங்கே கிடைக்கிறது. அவருக்கு அதை பயன்படுத்துகிறார். அங்கே ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறார். அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார். பிற்காலங்களில் வரும்போது அவர் நிருபங்களை எழுதுகிறார். யாருக்கு? கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கா? இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு தான் எழுதுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் எழுதுகிறார். ஒவ்வொரு கூடுகைக்கும், அதாவது தேவனை ஆராதிக்கின்ற மக்களுக்கு எழுதுகின்றார். ரோம நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்களுக்காக ரோம புஸ்தகத்தை எழுதுகிறார். கொரிந்து நாட்டில் இருக்கிறவர்களுக்கு கொரிந்தியர் புஸ்தகத்தை எழுதுகிறார். தெசலோனிக்கையில் உள்ளவர்களுக்கு எழுதுகிறார். அவர் எழுதும்போது சொல்கிறாரு, தெசலோனிக்கையில் உள்ளவர்களை காட்டிலும் பெரோயில் உள்ளவர்கள் நற்குணசாலிகள் என்கிறார். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி போகிறேன். சில நேரங்களில் என்ன நினைக்கிறாருன்னா, பாஸ்டர் அதாவது ஊழியக்காரர் அப்படின்னா அவர் அதே ஊர்லேயே இருந்து அங்கேயே செத்து போயிடணும். வீடு வாசல்லாம் கட்டி கார் பங்களாவெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மறிச்சு போய் அவர் தான் ஊழியக்காரர். இப்படி ஊருக்கு போகிறவர் ஊழியக்காரர் அல்ல, அந்த ரெஸ்பெக்டே கிடையாது. அப்போ பவுல் எத்தனை ஊருக்கு போயிருக்கார் தெரியுமா உங்களுக்கு? 60 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். 55 மொழிகளை பேசியிருக்கிறார். அதை சொல்லும்போது நான் உங்களை காட்டில் அதிகமான பாஷைகளை பேசியிருக்கிறேங்கிறார். அந்நிய பாஷை என்றால் என்ன அர்த்தம்? அடுத்த நாட்டவருடைய மொழி. நாம் இந்தியாவில் தமிழ் பேசுகின்றவர்கள், அதாவது சைனாவிலிருந்து வருகின்றவர் சைனா மொழி பேசுகின்றவர் சைனீஸ், அமெரிக்காவிலிருந்து வருகின்றவர்கள் ஆங்கிலம் பேசுகின்றவர்கள், ஜெர்மனியிலிருந்து வருகின்றவர்கள் ஜெர்மனி மொழியில் உள்ளவர்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ரோமர்கள் ஆட்சி செய்யும்போது உலகமெங்கும் கிரேக்க மொழியை பரப்பினார்கள். அன்று கிரேக்க மொழி நடப்பில் இருந்தது. ஆகையினால புதிய ஏற்பாடு நமக்கு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது. பிற்காலத்திலே அது நமக்கு தமிழ் மொழியில் கிடைத்திருக்கிறது. எபிரேய மொழி நடப்பில் இருந்ததினாலே பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதினார்கள். இத்தாலியிலே இருந்து மக்கள் தொழுது கொள்ளுகிறதுனாலே இத்தாலி மொழியிலே எழுதினார்கள். இப்படி 2, 3, 4 மொழிகளிலே வேத புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அரமிக் மொழியிலும் எழுதப்பட்டிருக்கிறது.
அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, உங்களை காட்டிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசியிருக்கிறேன். அதிகமான அந்நிய பாஷை அப்படின்னா 60 நாடுகளில் சென்று ஊழியத்தை அவர் செய்யும்போது 55 மொழி பேசியிருக்கார். அப்போ இன்றைக்கு நாம் ஒரு ஊருக்குள்ளேயே உட்காந்துக்கிறது, ஒரு தாலுக்காவுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அங்கேயே வாழ்ந்துட்டு அங்கேயே வீட்டை கட்டுறது, அங்கேயே தங்கி இருக்கிறது, அங்கேயே பேர பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு அங்கேயே சேர்த்து போகிறது, அதுதான் பாஸ்டர் வேலைன்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் இருக்கணும் பாஸ்டர். இவர் என்ன ஊருக்கு போயிட்டே இருக்கார், வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரு, ஊர் சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு தரக்குறைவாக நினைக்கின்ற ஜனங்கள் மத்தியில் தான் நான் என்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்கேன். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இன்னும் 2 ஸ்டேட் இருக்குது, கர்நாடகா, பாண்டிச்சேரி. ஆந்திராவில் தெலுங்கானா என்று பிரித்து விட்டார்கள். ஆகையினாலே அதை சேர்த்து தான் 4 ஸ்டேட்டும் சேர்ந்தது தான் சவுத் இந்தியா. என்னால் முடிந்தவரை 3 ஸ்டேட்டுகளுக்கு நெற்செய்து கொண்டு சென்றிருக்கிறேன். அந்த மொழியை கற்றுக்கொண்டேன். ஆந்திராவுக்கு செல்லும்போது அவர்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டேன். கேரளாவுக்கு செல்லும்போது அவர்களுடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டேன். தமிழ்நாட்டில் இருக்கும்போது தமிழை நான் கற்றுருக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து வருகின்ற ஆங்கிலேயர் இடையிலே ஆங்கிலத்தை பேசும்படியாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். எழுத தெரியாதுங்க, நிறைய மிஸ்டேக் இருக்கும். கிராமட்டிக்கெலாம் எழுத தெரியாது எனக்கு, படிச்சிருக்கிறேன் அவ்வளோதான். உங்களை மாதிரி நிறைய டிகிரியெல்லாம் நான் முடிக்கல, அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் கல்லாதவர்களாக இருந்த அப்போஸ்தலர்கள் யார்? இவர்கள் கலிலேயர் அல்லவா? அப்படி என்ன மிக்சிங் ஜாதி, அது இன்டர்கேஸ்ட். எப்படின்னா அசீரியர்கள் மேலே குடியிருந்தார்கள் வடக்கு பகுதியில். அசீரிய மன்னன் கொண்டாந்து படையாளிகளை அங்கே வச்சுருந்தாங்க. அங்கே யூதர்களும் அங்கே கொஞ்சம் பேர் குடியிருந்தாங்க. நிறைய நேரங்களிலே அசீரிய வாலிபர்கள் யூத பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு பிறந்தவங்க தான் கலிலேயர்கள், கலப்பின மக்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால இவர்கள் கல்லாதவர்களாச்சே. இது எப்படி தேவனுடைய மகத்துவத்தை இவ்வளோ அருமையாக பேசுகிறாங்களே. அப்போ தேவனுடைய ரகசியம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அவருக்கு. யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லாத பாஷையெல்லாம் பேச மாட்டார், தேவையான பாஷையை தான் பேசுவார். நிறைய நேரங்களில் அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை, ஏதோ ஒரு பாஷையை பேசுன்னு நினைக்கிறாங்க. அப்போது பவுல் அப்போஸ்தலன் என்ன செஞ்சிருக்காரு? 55 மொழி பேசியிருக்காரு. புரியாத மொழியை பேசினார். ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு நாட்டினுடைய மொழியில் பேசினார். எப்படி? அவர் கமலியின் பாதத்தில் இருந்து படித்தவர், பெரிய படிப்பாளி, பெரிய எஜுகேட்டட். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்கிறோம், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், அவர் அளவுக்கு நம்ம யாருமே படிக்கல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்றாங்க? டாக்டர் என்று போட்டுக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் ஏதாவது டாக்டர்னு பட்டம் போட்டிருக்காங்களா? யோசித்து பாருங்கள். டாக்டருங்கிற பட்டம் போட்டுக்கிட்டா பெரிய ஆளுன்னு நினைக்கிறாங்க. அப்படியல்ல. படிப்புக்கு சில டிகிரிகளை வச்சுருக்காங்க இப்போ இந்தியாவில். ஆகினால அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகினால் அது டிகிரி அவ்வளோதான். ஏனென்றால் இவர் படிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 7 ஆண்டு காலம் வேதாகமத்தை 3 டிஃப்ரெண்ட்டான காலேஜில் படித்தேன். தமிழில் தான் படித்தேன், வேறு எந்த மொழியிலையும் படிக்கலை. ஆங்கிலேயர்களே என்னுடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் கூட தமிழாக்கம் செய்யக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். 70 முதல் 73 வரை வேதாகமத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. 90 முதல் 89 முதல் 92 வரை மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. டிஃபரெண்ட்டாக கற்றுக்கொண்டேன். அப்போது அவர்கள் பேசுகின்ற மொழியை பேசும்படியாக கற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்கு அதை அருள் செய்தார். அந்நிய மொழியை பேசும்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சுருக்கார். அந்நிய பாஷை. அப்போ அந்த பாஷை என்ன? அவங்களுக்கு புரியணும் நான் பேசுகிறது. எனக்கு அந்நிய பாஷை, ஆனால் அவங்களுக்கு அவங்களுடைய பாஷை. தெலுங்கு பேசுகின்றவர்களுக்கு தெலுங்குல, அதாவது ஆந்திர தெலுங்கு வேறு, இந்த நாட்டில் இருக்கிற தெலுங்கு வேறு. கேரளா தமிழ் கலந்த ஒரு மொழி அது. சில எழுத்துக்கள் கூட தமிழ் எழுத்தை போல் வடிவு இருக்கும், ஆனால் தமிழ் எழுத்து மாதிரி இருக்காது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது அவர்களுடைய மொழி. சிலர் சொல்லுவாங்க, என்னங்க மலையாளம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. தெலுங்கு அப்படி தான் இருக்கும். அங்கே நான் வாழ்ந்தபோது அந்த ஊர்களுடைய
புஸ்தகத்தை, தமிழ் டு தெலுங்கு புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு எழுத ஆரம்பித்தேன். திருப்பதி திருப்பதி, காரம்பள்ளி, மதனப்பள்ளி, பழமனேர், இவைகளை கற்றுக்கொண்டேன். சித்தூரில் தான் இருந்தேன். சித்தூர் டு தெனாலி வரைக்கும் எனக்கு நண்பர்கள் தெரியும். சித்தூர், குண்டூர், நெல்லூர், தெனாலி, பாருங்கள் இவ்வளோ இடங்களை நான் தெரிஞ்சு வச்சுருக்கிறேன். எப்படி? அங்கே போனதுனால தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் வாலிபனாக இருந்தபோது பல இடங்களுக்கு சென்றேன். அதைத்தான் இயேசு பேதுருக்கு சொல்கிறாரு, நீ வாலிபனாக இருந்தபோது உன் இஷ்டப்பிரகாரம் நடந்த, ஆனால் வயசான போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டுட்டு போவாங்க, உன்னுடைய உடையை இன்னொருத்தன் கட்டி விடுவானார். அப்போ வயசு ஆகும்போது நாம் நம்மளுடைய வேலையை என்ன ஆகும், ஒரு இடத்துல இருக்க வேண்டி வரும். ஆனால் இப்போ ஓடுவதுக்கு நமக்கு கால்களுக்கு பலனும் சக்தியும் தந்திருக்கார், போவதற்கான வாகனங்களை தந்திருக்கிறார். 100 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டியை ஓட்டுறதுக்கான வாகனங்களையும் தந்திருக்கார். இன்றைக்கி என்னால் முடிஞ்சால் 30 to 40 அவ்வளோதான் போவேன். ஒரு தேவனுடைய மனிதர் அமெரிக்காவிலேருந்து வந்தவர் என்ன செஞ்சாங்க, நான் முதல்ல எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்து நான் நிறைய இடங்களுக்கு வேகமாக போக முடியறதில்லை சைக்கிளில். அதனால் என்ன பண்ணேன், நான் என்கிட்ட பணம் இல்லை, கடனாக ஒரு சின்ன வண்டியை வாங்கினேன், டிவிஎஸ் சாம்ப். அதை பார்த்து கொண்டு இருந்தவர் என்ன செஞ்சார், ஒரு மிஷினரி, என்ன விலைன்னு கேட்டார். 11,000 அப்படின்னா. ஓகே, ஐ வில் பே த 5,500 அப்படின்னார். அப்படின்னு என்ன அர்த்தம், நீ பாதி பணத்தை நீ கட்டிக்க, நான் பாதி பணம் உனக்கு தரேன், ஊழியத்துக்கு யூஸ் பண்ணினார். இது இப்போ 97. 2005 வரும்போது என்ன செஞ்சோம், இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம இடங்களுக்கு போகணுமே என்று நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்போ பஜாஜ் சிடி 100 அப்போ தான் வந்திருக்கு 2005. 93 கிலோமீட்டர் கிடைக்கும். அப்போ ரொம்ப தூரம் போகலாமே 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தா. அப்போ பேசும்போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இல்லாமல் 33,000 ரூபா. அவர் என்ன பண்ணார், நான் 32,000 ரூபா தரேன், நீ 1,000 ரூபா போட்டுக்கணாரா. நான் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் போட்டால் 50,000 ரூபா வந்தது. ஐசிசி பேங்க்கில் நீங்கள் நாளைக்கு போய் கேட்டாலும் சொல்லுவாங்க, ஐசிசி பேங்க்கில் 50,000 ரூபா லோன் போட்டேன். லோன் போட்டு 1,164 ரூபா 2 வருஷம் கட்டினேன். கட்டி அந்த ஆர்சி புக்கு எங்கேயோ வச்சுருக்கேன், தெரியல எங்கே இருக்குன்னு. யோசித்து பாருங்கள், இப்படி சென்று கொண்டு இருக்கிறோம். கார் கேட்டாலும் கிடைச்சிருக்கு, எனக்கு அது மேலே விருப்பம் இல்லை, அது தேவையும் இல்லை எனக்கு. நடந்து போக சக்தி இருக்கும்போது நடந்து போகலாம், வாகனத்தை செலுத்துறதுக்கு சக்தி இருக்கும்போது வாகனத்தை செலுத்தலாம். இப்போவும் அந்த வண்டி 100 கிலோ வெயிட் இருக்குது, நான் 50 கிலோ தான் வெயிட் இருக்கேன். என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுதில்ல சில நேரத்தில். கடந்த வருடத்துலேருந்து 2022 ஒரு முறை வண்டியிலேருந்து விழுந்தேன். இந்த மாதத்தில் 3 தடவை, ஆகஸ்ட்டில் 3 முறை விழுந்திருக்கேன் வண்டியில். ஏன் பேலன்ஸ் பண்ணவே முடியல. நடந்து போய் அவ்வளோ சீக்கிரமாக இடங்களை கண்டுபிடிக்க முடியாது, அதனால் மெதுவாக வண்டியில் போக வேண்டியது. தயவுசெய்து பிரியமானவர்களே, அங்கே பேசுகின்றார் பவுல், உங்கள் தேவதா பக்தியை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன் என்கிறார். பாருங்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் மத்தியிலே பவுல் பேசுகின்ற வார்த்தை பார்த்தீங்களா, பாராட்டுறேங்கிறார் அங்கே. அப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் இன்றைக்கி, மற்ற ஜனங்களை பார்த்து பாராட்டுறோமா, அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோமா? இல்லையே. அட்லீஸ்ட்டு ஒரு நாளைக்கு ஒரு நபரையாகிலும் கிறிஸ்துவை அறியாதவர்களை நான் சந்திப்பேன். ரோட்டில் போயிட்டே இருப்பேன், ரோட்டில் மாடு மேய்ச்சிட்டு எறும்பு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டு நிற்பாங்க, அங்கே வண்டியை நிறுத்திடுவேன். ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குங்க சார், நீங்கள் கொஞ்சம் வாங்க பக்கத்தில் கூப்பிடுவேன். ஏசாமி, ஐயோ ஏசாமிண்ணே நல்லவருங்க, அவர் தெய்வம்ங்க அப்படிம்பாங்க. அப்போ பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியுது ஏசாமி தெய்வம்னு. உடனே அவங்களுக்கு ஆமாங்க உலக ரட்சகருங்க, நான் ஏசாமி நம்புறேங்க, ஏசாமி பற்றி சொல்கிறேன். அப்போ காஸ்பல் அறிவிக்கிறாங்க, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அப்போ உடனே ஐயா உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாங்க, ஏசாமி உங்களை ஐயோ எனக்கு தாராளம் பண்ணுங்க. இந்த மாதிரி எளிமையாக தான் கர்த்தருடைய வேலையை கொண்டு போகணும். சும்மா போய் அவங்கள கராமுறான்னு பேசி கடைசியில் வம்பு வழக்கு நான் சாட்சியாக மறித்தேன் அப்படின்னா அது சாட்சியம் இல்லை. அவங்க சாட்சியாக மறித்ததுக்கும் நீ சாட்சியாக மறிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் நூற்றாண்டுகளாக அவர்கள் வேறொரு தெய்வங்களை தொழுது கொண்டிருந்தவர்கள்.
அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே போய் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று அவர்கள் தைரியமாக சாட்சி சொன்னாங்க. அவங்க தெய்வத்தை மோசமாக சொல்லவே இல்லை பாருங்கள். ஏதென்ஸ் நகரில் பவுல் பேசும்போது அவங்க தெய்வத்தை மோசமானே சொல்லலை. உங்கள் தேவதா பக்தியை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேங்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். திருவாரூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. நெய்வேலியிலேருந்து அந்த வழியாக வந்தேன் நடந்து. திருவாரூர் வந்தாச்சு. பக்கத்தில் சில இடங்களெல்லாம் தாண்டி அங்கே வந்துட்டேன். இரவு 6 மணி ஆயிடுச்சு. எங்கே போய் தங்குறதுன்னு தெரியல எனக்கு. ஏதென்ஸ் நகரில் இருந்தது மாதிரி அந்த திருவாரூரில் இருக்கும். ஒரு தெருவில் போகும்போது அந்த கோயில் மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 4-3 பேர் வந்து அவங்க தெய்வத்துக்கு என்ன செய்வாங்க, முடியை கொடுத்துட்டு நடந்து போயிட்டுருப்பாங்க. 4 பேராக நடந்து போவாங்க, 5 பேர் நடந்து போவாங்க. அதில் 5 பேரில் 4 பேர் முடி எடுத்திருப்பாங்க. கோயிலுக்கு கொடுத்துட்டு அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த கோயிலுடைய மனம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் வந்து ஒரு நைட்டு என்ன செய்யுதுன்னு தெரியல. மணி 7 மணி 8 மணி ஆயிடுச்சு. அந்த ஊரை கடக்க வேண்டிய நேரம் வரும்போது எனக்கு எங்கே போய் தங்குறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ ரோட்டில் போகும்போது கடைசியாக ஒரு வீடு, 2 பெண்கள் அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ரோட்டில். அவங்ககிட்ட போய், அம்மா வணக்கங்கம்மா, ஐயா நீங்கள், நான் வந்து ஐயோ வாங்க 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 உட்காருங்க. இல்லைம்மா வந்தேன், இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி தெரியல, ஏன்னா இருட்டாக இருக்குது, 2வது லைட்டும் இல்லை, ரோடாக இருக்குது, அதனால தான் நைட்டு வந்து உங்கள் வெளித்தண்ணியில் கொஞ்சம் நான் படுத்துட்டு போகலாமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் கொடுங்க. அதெல்லாம் முடியாதுங்க, வாங்க நீங்கள் போதகர் அல்லவா அப்படின்னு உடனே என்ன பண்ணாங்க, அவங்க ஆசாரத்தில் ஒரு கட்டில் போட்டு பெட்டை விரித்து தலைகாணி வச்சு புது பெட்ஷீட் கொண்டு கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்க வைக்கிறாங்க. அந்த அம்மா யாருன்னு பார்த்தா அந்த ஏரியாவில் குறி சொல்கிற ஒரு அம்மா. முடியெல்லாம் நிறைய சடாமுடி போட்டிருக்குது. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து சொல்ல அந்த நேரத்தில் கர்த்தர் கிருபை செஞ்சார், மென்மையாக செஞ்சேன். அந்த ஊரில் 4-5 போதகர்கள் இருக்காங்க, வித்தியாசமான போதனை பண்ணிக்கிட்டு. யாருமே அந்த அம்மாக்கிட்ட போய் பேசுறது கிடையாது. ஏன்னா பயம். அந்த அம்மா முடியெல்லாம் பார்த்தா அந்த அம்மாவே குறி சொல்கிறாம்மா, நம்ம போனால் நமக்கு ஏதாவது சொல்லிடுமோன்னு பயந்துட்டாங்க. அவர்களுக்கு எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். சரிம்மா நீங்கள் கதவை சாத்தி படுத்துக்காங்க, அவங்க ஐயா இருக்கார், அவங்க பையன் எல்லாம் இருக்காங்க, 4-5 பேர் இருக்காங்க வீட்டில். எனக்கு வெளியே ஒரு ஆசாரத்தில் போட்டு கொடுத்தாங்க, கட்டில் போட்டு கொடுத்து ஒரு தலைகாணி ஒரு பெட்டெல்லாம் விரித்து ஒரு புது பெட்ஷீட் எடுத்து கொடுத்து, ஐயா நீங்கள் படுத்துருங்க ஐயா, காலையில் பார்க்குறவங்களா, அப்போ நீங்கள் சொல்லாமக்கேன்னு போயிடாதீங்க ஐயா அப்படின்னு. இல்லைங்க சொல்லிட்டு தாம்மா போவேன் அப்படின்னு. காலையில் 6 மணிக்கு எழுந்து பார்க்குறேன், அந்த அம்மா குளிச்சுட்டு வர்றாங்க. எப்படி வர்றாங்க, அந்த முடியெல்லாம் காணோம். என்ன நினச்சாங்க எனக்கு தெரியாது. சரி அவங்க வீட்டில் பார்த்தேன், நிறைய படங்கள் இருந்தது. இப்போ காலையில் பார்த்தா ஒரு படத்தையும் காணோம். நான் என்ன செஞ்சேன், அவங்கள எதாவது மிரட்டன்னா இல்லையே, இல்லை வேறு ஏதாவது சொல்லி அவங்க மாறினாங்களா, இல்லை. இயேசு கிறிஸ்து தெய்வம், உலக ரட்சகர், நமக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ராஜாதி ராஜாவாக இருக்காருங்க. அவர் வரப்போகிறாரு, வரும்போது நமக்கு நன்மை செய்ய போகிறாருன்னு தான் சொன்னேன், வேறு ஒன்றும் சொல்ல. அதனால தாங்க வசனம் சொல்லுது, பெயர் நாமம் தரிப்பிக்கப்படாத அநேகர் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லுது. கிறிஸ்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம போக முடியாது. கிறிஸ்தவங்கன்னு சொல்லாத அநேகர் போயிடுவாங்களே, ஏன்? அவங்க ரகசியமாக தெய்வத்தை தொழுதுட்டு இருக்காங்க. ஏசாமி தங்கள் தெய்வமாக நினச்சிட்ருக்காங்க. சில வீடுகளில் ஏசாமி போட்டோ வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அவங்க சாமியெல்லாம் 5-6 சாமி ஒன்றா இருக்கும், ஏசாமி மட்டும் தனியாக வச்சுருப்பாங்க. தாராபுரத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க இப்போ இருக்காங்கன்னு தெரியாது. அப்போவே அவங்களுக்கு 50-55 வயசுக்கு மேலே இருக்கும். எனக்கு 15 வயசு தான் இருக்கும். சரஸ்வதின்னு ஒரு டீச்சர், அவங்க கேட்டால் ஒரு சிலர் ஆமாங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வீட்டில் இப்படி எட்டி பார்த்தேன். நடந்து போகும்போது எல்லா கதவையும் தட்டிடுவேன். கதவை திறந்துருந்து பார்த்தா ஏசாமி படம் தெரிஞ்சுது. ஓ இவங்க கிறிஸ்தவங்களாக இருப்பாங்களோ, எதுக்கும் பார்ப்போம். அம்மா யார் இருக்கீங்க? அப்போ உடனே வாங்க சார், வாங்க தம்பி வாங்க உள்ளே கூப்பிட்டாங்க. டீச்சர் அவங்களுக்கு ஒரு 55 வயசில் இருக்கும். உள்ளே போனால் அவங்க சாமி ஒரு 5-6 சாமி ஒன்றா அடித்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஏசாமி படம் தனியாக இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா என்னங்க ஏசாமி தனியாக வச்சுருக்கீங்க, உங்கள் சாமியெல்லாம் ஒன்றா இருக்குது? அது ஏசாமி வந்து உலக ரட்சகருங்க, இது எங்கள் சாமிங்க, அது எப்படிங்க அவரை கொண்டு போய் அவங்களோட சேர்த்த முடியாதுங்க, இது எங்கள் குலதெய்வம் அதெல்லாம் இருக்குதுங்க. பார்த்தீங்களா? சரி என்னம்மா குலதெய்வம்ங்கிறீங்களே,
இல்லைங்க, எங்கள் முன்னோர்கள் வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய பேர் நல்லா இருந்து இறந்துட்டாங்க, அவங்களெல்லாம் சாமி ஆகிட்டாங்க. கன்னி பெண்ணாக இருந்து இறந்துட்டாங்க, அதனால் கன்னியாத்தா சாமி. நான் எதுவும் பேசலை, அவங்களுக்கு நற்செய்தி சொன்னேன். அவர்கள் ஆல்ரெடி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஐயா, இது வரைக்கும் யாருமே வந்து இந்த மாதிரிலாம் எங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. ஆனால் ஏசாமி தெய்வம் எப்படி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. எலிசன் ஒரு மிஷினரி இங்கே இருந்தாருங்க ஒரு காலத்தில், நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது. அந்த நம்பிக்கை தாங்க எனக்கு. அங்கே ஒரு பெரிய சர்ச் பில்டிங் இருக்குதுங்க டவுனுக்குள்ளே. நான் போய் என் பாட்டில் கும்பிட்டு வருவேனுங்க. மற்ற நாளில் போனால் திறந்துருக்கும், நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவேன். அதனால ஏசாமி எனக்கு தெய்வம். பார்த்தீங்களா? அப்போ இந்த இல்லைங்க, இது எங்கள் மக்கள் எல்லாம் வருவாங்க, கேள்வி கேட்பாங்கல்லங்க, அதனால் அவங்களுக்காக வச்சுருக்கேன். அப்போ எப்படி இருக்காங்க அவங்க? மற்றவர்களுக்காக அவங்க தெய்வத்தை வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது? ஏசுசாமி தான் இருக்காது. அப்போ அவங்க பரலோகத்துக்கு எனக்கு முன்னாடி போயிடுவாங்கல்ல, போயிருக்கணும். அன்பானவர்களே, நன்றாக யோசித்து பாருங்கள், வேதத்தை நன்றாக படியுங்க. நிறைய நேரத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கே போதிச்சுட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்தவங்களுக்கு ஒன்றுமே போதிக்கிறது இல்லைங்க. நான் வேதாகமும் இப்படி இருக்குது, நீங்கள் படிச்சுக்காங்கன்னு தான் சொல்லுவேன், வேறெல்லாம் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. அவங்களுக்கு போய் எடுத்து போதிக்கிறது? அவங்க ஆல்ரெடி கிறிஸ்தவங்க தானே, அவங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அவங்களுக்கு என்னென்னா, வேதத்தை நீங்கள் நல்ல முறையில் படிங்க, ஊன்றி படிங்க, வேதாகமத்தை பக்கம் பக்கமாக படிங்க, வார்த்தை வார்த்தையாக படிங்க. அன்பானவர்களே, கிறிஸ்தவர்களாய் உங்களுக்கு சொல்ல ஒரு சின்ன ஆலோசனை. காலையில் எழுந்த உடனே நீதிமொழிகள் ஒன்றிலிருந்து வாசிங்க. 31 நீதிமொழிகள். ஒரு வருடத்தை 12 முறை படிக்கலாம். நிறைய நீதிமொழிகள் மெமரி ஆகிடும். நான் அநேகருக்கு சொல்லிக் கொடுத்தேன், சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி அவங்கெல்லாம் டாக்டராக இருக்காங்க, ஃபாரினில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க. சின்ன குழந்தை 6 வயசு, அதாவது 6வது 7வது படிச்சிருந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்குறது தான் தாரக மந்திரம். அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, கணவன் மனைவியாக இருக்காங்க, தம்பியை வந்து மனைவியோடு இருக்காங்க, ஃபாலோ பண்ணாங்க. நைட்டு படுக்கும்போது ஒரு சங்கீதம் படிங்க. இன்றைக்கும் ஒரு சிலர் அதை படிச்சுட்டு தான் இருக்காங்க. சில வீட்டில் போகும்போது பைபிள் இருக்கும், எடுத்து பார்த்தா பேனாவில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க, பேனா உள்ளே வச்சுருப்பாங்க. காரணம் என்ன? அந்த அதிகாரத்தை இன்றைக்கி நைட்டு படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இடையில தேவைப்பட்டால் நீங்கள் நிருபங்களை வாசிங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படித்து பாருங்கள். பவுல் எத்தனை நாட்டுக்கு போனார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், ஏன் நாம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியம் தான் எனக்கு. அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையா? நமக்கு அந்த வேலை இல்லையா? என்னுடைய மாதிரி பின்பற்றுங்கள் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய மாதிரியை அவர்கள் பின்பற்றினாங்க, அவங்க மாதிரி நம்ம பின்பற்றணும். அப்புறம் நம்ம இதுக்கு கிறிஸ்தவங்கன்னு இருக்கிறது? அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்போன்னு தெரியாது. சிலர் சொல்கிறாங்க சீக்கிரம் வராரு. சரி, சீக்கிரம் வராரு, எதுக்கையா ஒன்று 50 கோடியில் பில்டிங் கட்டணும்? தேவையில்லையே, சீக்கிரம் வந்துடுவார்ல, அப்போ தான் கட்டுறேன். நான் அப்படி தாங்க இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலம் எதையுமே நினைக்கல. வீடு கட்டணும், செய்யணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. அதுக்காக ஒரு செங்கல் கூட நான் பணம் கட்டி வைக்கல, ஒரு இடம் கூட நான் வாங்கி போட்டு வைக்கல. கர்த்தர் ஏற்ற வேலை வந்தபோது வீட்டை கொடுத்தாரு. யாருக்காக? பிள்ளைகள் தங்குவதற்காக. அதில் அப்படியே எழுதியிருக்காரு. இந்த டாக்குமெண்ட்டில் அவரே எழுதியிருக்காரு என்னென்னு, சத்யராஜுடைய இமீடியட் ஃபேமிலி ரெசிடென்ஸ்னு எழுதியிருக்காரு. சொந்த குடும்பத்தார் குடியிருக்கலாம்னு எழுதியிருக்காங்க. அப்போ குடும்பத்தார் குடியிருக்கலாம். இப்போ சிலர் நினைக்கிறாங்க, இவர் ஏன் ஊர் சுற்றிட்டு இருக்காரு? நான் ஊர் சும்மா சுற்றலைங்க, ஏசாமி பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். 24 மணி நேரம் அங்கே வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இந்த வேலையில் நடக்குமா? எனக்கு யாராவது சம்பளம் தர்றாங்களா? இல்லை. இல்லை, என்னை யாராவது தாங்குறாங்களா? இல்லை. தயவுசெய்து இடையில வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர். ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நான் கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நாம் நிறைய நேரங்களில் பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். நிறைய நேரங்களில் நம்முடைய விசுவாசத்துக்கு தடைகள் நிறைய வரும். அந்த தடைகளை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் வேதத்தை நேசிக்க வேண்டும். அன்பானவர்களே, நன்றியோடு உங்களுக்கு சொல்கிறேன், நாம் வேதத்தை நேசிப்போம், வேதத்தை வாசிப்போம். வேதமே நமக்கு வெளிச்சம், சத்தியமே நம்முடைய வாழ்க்கை. அப்படியாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக நாம் ஆயத்தமாகணும். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நன்றி.